அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது தான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் டெலிஷியஸான மட்டன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் தக்காளி சேர்க்காமல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மட்டன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஆனியன் கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஆனியனும் மட்டனும் நல்லா ஒரு 2 minutes நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கலாம். என்கிட்ட பழுத்த மிளகாய் இருந்துச்சு, அது போட்டிருக்கேன். நீங்கள் க்ரீன் சில்லியும் போட்டுக்கலாம், டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக பிஞ்சு, மிளகாத்தூள் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து மட்டன் மசாலா வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி இருக்கிற குழம்பு மிளகாத்தூள். இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப போடணுன்னு தேவையில்லை. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப மஸ்ட்டு வந்து கறி லீவ்ஸ், அது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கல் உப்பு, ரெசிபிக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விசில் வச்சிடலாம். நான் வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சேன். என்னோடய மட்டன் நல்லா வெந்துருச்சு. உங்கள் மட்டனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசில்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. எனக்கு ஒரு 6 விசில்ஸ் வந்துச்சு. நல்லா மட்டன் வெந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோனட் அரைச்ச தேங்காய் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் நம்மளோட டெலிஷியஸான மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.